டாசுனா அப்படிங்கிற பில்டர் லேண்ட் ஆஃப் வேவ்ஸ்ல ஒரு பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காரு. அவருக்கு சில கொலை மிரட்டல்கள் வர்றதால அவர் ஹிடன் லீஃப் வில்லேஜ் கிட்ட உதவி கேட்கிறாரு, கம்மியான அமௌண்ட்ல. அவங்களும் அவரோட பாதுகாப்புக்கு ஒரு டீம் ஹையர் பண்றாங்க. அது எந்த டீம்னா கக்காஷியோட டீம் 7. டாசுனாவை லேண்ட் ஆஃப் வேவ்ஸ் கூட்டிட்டு போற வழியில ஒரு மோஸ்ட் டேஞ்சரஸ் ஷினோபி, ஒரு ரோக் நிஞ்சா வழிமறைக்கிறான். அவன் தான் ஜாபுசா மொமோச்சி, டீமன் ஆஃப் த மிஸ்ட், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன். கக்காஷியாலையும் அவரோட ஷேரிங்கான யூஸ் பண்ணியும் ஜாபுசாவை வீழ்த்த முடியல. அவன் ஸ்வாட் டெக்னிக்ல மட்டும் இல்லாம தாய்ஜுச்சுலயும் ரொம்ப பவர்ஃபுல்ங்கிறதால கக்காஷியாவை சாச்சு வாட்டர் பிரிசன்ல லாக் பண்ணிடுறான். ஒரிஜினல் ஜாப்ஸா கக்காஷியை சிறை பிடிச்சிருக்க இந்த பக்கம் ஜாப்ஸாவோட வாட்டர் க்ளோன் மத்த எல்லாரையும் கொன்னு அந்த பில்டரையும் கொன்னு அவனுக்கு கொடுக்கப்பட்ட மிஷனை முடிக்கலான்னு வந்து நிக்கிறான். கக்காஷிக்கு அடுத்து அந்த இடத்துல பவர்ஃபுல்லா இருந்த ஒரே ஆளு சாஸ்கே தான். அவனாலே ஜாப்ஸாவோட க்ளோன் மேல கூட அவன் சுண்டு விரல கூட வைக்க முடியல. இப்போ அவங்களை காப்பாத்த அங்க யாருமே இல்ல. இங்க இருந்து தப்பிச்சு ஓடி உங்க உயிரை காப்பாத்திக்கங்கன்னு கக்காஷி சொல்ல, கக்காஷி சென்சேவாலே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ இதை எல்லாத்தையும் பார்த்து பயத்துல நடுங்கி உறைஞ்சு போயிருந்தான். அப்போ நருட்டோவை ஜாபுசா அடிச்சு போட்டுட்டு அவன் தலையில இருந்து விழுந்த ஹெட்பேண்ட் மேல கால் வச்சு நிப்பான். அப்போதான் நருட்டோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனோட காயத்து மேல சத்தியம் பண்ணது அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. அதுவும் இல்லாம அவனோட ஹெட்பேண்டை எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் வாங்கினாங்கிறதும் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. இது எல்லாத்தையும் தாண்டி அவனோட வாழ்நாள் குறிக்கோளான ஒகாகே ஆகணுங்கிற லட்சியமும் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. நான் இனிமே மத்தவங்க என்னை காப்பாத்துற நிலைமையில என்னைக்கும் இருக்க மாட்டேன். இனிமே எதை பார்த்தும் யாரை பார்த்தும் நான் பயப்பட மாட்டேன். நான் இப்போ ஒரு நிஞ்சா, என்ன ஆனாலும் சரி நான் இனிமே பின்வாங்கறதா இல்ல அப்படின்னு எந்திரிச்சு நின்னு அவரோட பயத்தை மொத்தமா எரிச்சு ஜாபுசாவை எதிர்த்து நிப்பான். அவ்வளவு நேரம் தொடநடுங்கியா இருந்த நருட்டோ ஆயிரக்கணக்கான மக்களை கொன்னு குவிச்ச ஒரு டீமன் முன்னாடி எதிர்த்து நின்னு அவரோட ஹெட் பேண்டை அவன் காலடியில இருந்து எடுப்பான். தன்னோட மாஸ்டரான கக்காஷி சென்சேவை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு ஒரு பிளான் போட்டு சாஸ்கே கூட சேர்ந்து ஒரு டீம் ஒர்க் பண்ணுவான். அப்போ சாஸ்கே ஷேடோ ஷூரிகனை வச்சு ஜாபுசாவோட வாட்டர் க்ளோனை நோக்கி வீசுவான். எல்லாரும் அவன் க்ளோனை தான் டார்கெட் பண்றான்னு நினைப்பாங்க. ஆனா அந்த ஷூரிகனை அவன் க்ளோனை தாண்டி ஒரிஜினல் ஜாபுசாவை நோக்கி வீசியிருப்பான். ஆனா ஜாபுசா அதை பிடிச்சிருவான். இவங்களோட திட்டத்தை கண்டுபிடிச்சதா நினைச்ச ஜாபுசாவுக்கு இன்னொரு ஆச்சரியமும் காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு கையில கக்காஷி, இன்னொரு கையில ஷேடோ ஷூரிகன். ஆனா அது ஷேடோ ஷூரிகன்ங்கிறத ஜாபுசா ஒரு நிமிஷம் மறந்துட்டான். ஷேடோ ஷூரிகன்ல இருந்து இன்னொரு ஷேடோ ஷூரிகன் பிரிஞ்சு ஜாபுசாவை நோக்கி வர ஜாபுசா ஜம்ப் பண்ணி அதுலயும் தப்பிச்சிடறான். இவ்வளவுதான அவங்க பிளான் அப்படின்னு நினைக்கும் போதுதான் அது இல்ல ராசா எங்க பிளான் அப்படின்னு சாஸ்கே ஒரு வில்லத்தனமான ஒரு சிரிப்பை போட அந்த மிஸ் ஆகி பின்னாடி போன ஷூரிகன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஏன்னா அது ஷூரிகனே கிடையாது, டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஜுட்சுவை யூஸ் பண்ணி மறைஞ்சிருந்த நருட்டோ. ஜாபுசாவுக்கு பின்னாடி போய் நருட்டோவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி குனாய வீசுவான் பாருங்க. அங்க இருந்த மொத்த பேருமே அந்த மூவை பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. நருட்டோ குனாய வீசும்போது கக்காஷியோட முகத்தை பார்க்கணுமே, இப்படி ஒரு அன்பிரடிக்டபிள் நிஞ்சாவா அப்படிங்கிற மாதிரி பாப்பாரு. ஒரு நருட்டோவை பார்த்து கக்காஷி பூரிச்சு போன மொமெண்ட் இதுதான். த பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஜாபுசாவே நருட்டோவோட இந்த மூவை பார்த்து ஒரு நிமிஷம் மிரண்டு போயிருப்பான்.